இந்த 100 men காம்படிஷன் 2024 21வது மேட்ச் வெல்ஸ்ஃபேர் நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் கடையில் நடக்க போகுது. MSC கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணுங்கள். ரெகுலர் கிவ்அவேஸ் கொடுக்குறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு 10,000 கிவ்அவே கொடுக்குறாங்க. பயன்படுத்திங்க. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. சோஃபியா கார்டன் கேடிஃபில் தான் அந்த மேட்ச். மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் 8 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ட்ராக் நம்பர்ஸ் இதெல்லாம் பெருசாக யோசிக்காமல் பிளேயர் பேஸில் யோசிக்கிறது பெட்டர். டாப் ஆர்டரில் இருக்க பிளேயர்ஸு அதிகமான ஓவர்ஸ் யார் போடுவாங்க, இந்த தாட் கொஞ்சம் யோசிக்கலாம். அதே நேரத்தில் யாருக்காவது ப்ரொமோஷன் கிடைக்குமா, மேலே வந்து பேட் பண்ணுவாங்களா, இந்த தாட்ஸ் எல்லாம் யோசித்து அதுக்கு ஒரு மாதிரி டீமை செட் பண்ணனா கண்டிப்பாக பெட்டர் வின் கிடைக்கும். அதே நேரத்தில் சில டெம்ப்ளேட்ஸை பயன்படுத்தலாம். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நடந்துடும், செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நேரத்துலேயே முடிஞ்சிடும். டாப் ஆட பேட்டை மட்டும் எடுத்துக்கலாம், ஃபஸ்ட் ஹாஃப் பவுலர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தாட்ஸில் யோசிக்கலாம். இல்லாட்டி 10 ஓவர்ஸ், அதாவது 50-50 பால்ஸ் நடக்கலாம். இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் கேமாக இருக்கும். இந்த தாட்டில் கொஞ்சம் கேமை மூவ் பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக டைப் வரும்போது நம்ம க்ளோஸ் டு ஜிஎல் போக முடியும். மைண்ட் பண்ணிக்கோங்க. வெல்ஸ்ஃபேர் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பேஸில் யாரும் பர்டிகுலராக சைன் பண்ண மாதிரி தெரில. ஆனால் பவுலிங் பேஸில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. வில்லி, ஹென்ரி, டேவிட் பெயின் அண்ட் ஹாரிஸ் ஸ்டாஃப் இவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அண்ட் மொசோன் கிரேனோட பவுலிங் டீசெண்டாக இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஜாக் பாலோட பவுலிங் நல்லா இருந்திருக்கு. லிட்டில் ஒரு சில நேரங்களில் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் ஓவரால் லிட்டில் இப்போ அவைலபிளாக இல்லை அப்படின்னா கூட இந்த 11 இருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இந்த 11ல் பவுலிங் பேஸில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. ஆனால் பேட்டிங் பேஸில் லியூ குவெல்ஸை மேலே ப்ரொமோட் பண்ணாங்க. இன்னும் அவரோட சக்ஸஸ் பெருசாக இல்லை. ஆனால் டொமஸ்டிக் சீசன் அவருக்கு நல்லா இருந்ததுனால அந்த ப்ரொமோஷன் கிடச்சிது. இன்னொரு பக்கம் டிகேசியை மேலே ப்ரொமோட் பண்ணும்போது அவ்வளோ சக்ஸஸ் கொடுக்கல அப்படின்றதுனால நம்ம 4க்கு அனுப்பிட்டாங்க. ஜானி பெஸ்டா ஓகே, சில நேரங்களில் பெஸ்ட்டாலாம் இல்லை. ஜோ கிளார்க்கு பெஸ்ட்டாக இருந்திருக்கார் டொமஸ்டிக்கில், பட் இந்த சீசனில் பெஸ்ட்டாக இல்லை. டாம் ஏபிள் சில நேரங்களில் வந்திருக்காரு. கிளன் பிலிப்ஸ் டாப்பாக ஃபெயில் ஆகும்போது சில நேரங்களில் ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் இவருமே பெஸ்ட் அவுட் பட்ட ரீசெண்ட் டேஸில் கொடுக்கல. பேட்டிங் பேஸில் ஒரு ஃபெயிலியர் யூனிட் வெல்ஸ்ஃபேர் அப்படின்னு தான் சொல்லணும். பவுலிங் பேஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் இந்த டீமுக்கு நிறைய மாற்றங்கள் செஞ்சுட்ருக்காங்க. குறிப்பாக அந்த ஓப்பனிங் பேரை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்க்குறோம். பெண்டவாசியஸ் ஆரம்ப மேட்சஸில் இருந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார். ஜேசன் ராய் வருவார் அப்படின்ற இடத்துல அவர் வரலை. அண்டு கிரஹாம் கிளார்க் ஓப்பன் பண்ணார், அதை பார்த்தோம். அண்டு பென் ஸ்டோக்ஸு, மாத்யூ ஷாட் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஃப்ரான்சிஸ் கிரிக்கெட் நல்லா விளையாண்டுருக்காங்க. அதெல்லாமே மைண்ட் பண்ணிக்கோங்க. பட் ரீசெண்டாக பென் ஸ்டோக்ஸோட பிகினிங்ஸ் வராமல் இருக்குது. பட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பயங்கரமாக விளையாண்டுருக்காரு. இந்த மாதிரி கண்டிஷனில் பெஸ்ட்டாகவும் இருந்திருக்காரு. அதையும் கொண்டு வர முடியுமா பார்க்கணும். ஆனால் மாத்யூ ஷாட்டு சில நேரங்களில் சக்ஸஸ்ஃபுல் பவுலர், சக்ஸஸ்ஃபுல் பேட்டர் அப்படின்னு மாதிரி தனித்தனியாக ஷோ பண்ணியிருக்காரு. கம்பைண்டாகவும் சில நேரங்களில் பண்ணியிருக்காரு, பார்க்கலாம். பூரன் டீசெண்டான ஹிட்டிங்கு, நல்லா பேட்டுக்கிற மாதிரி ட்ராக்ஸாக இருந்தால் பெஸ்ட்டாக பண்ணிடுவார். லேட்டர் பேஸில் கொஞ்சம் டவுன் ஆவார். ட்ராக் எப்படி பிஹேவ் பண்ண போகுதுன்னு தெரியாதனால கண்டிப்பாக ஹிட்டிங் பேஸில் இருக்கிறதுனால நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். க்ளோவருக்கும் அவர்கிட்ட தான் இருக்குது. ஹாரி ப்ரூக்கு கண்டிப்பாக சூப்பராக பண்ணுறாரு. நல்ல ஹிட்டிங் இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஒரு யூஸ்ஃபுல் ஹேண்டி பேட்டராக யோசிக்கணும். அண்ட் ஆடம் ஹோஸு ப்ரொமோஷன் பேஸில் யோசிக்க முடியாது. டீசன்ட் பிளேயர். 4க்கு கீழே அப்படின்றது மழைக்கான மேட்ச்சில் கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன் தான். ஓலி ராபின்சன் விக்கெட் கீப்பர், இவரை ஓப்பன் பண்ண வச்சாங்க. அவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுக்கல. சான்னரு, ஜோர்டான் கிளார்க்கு இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு பெஸ்ட் பவுலராக இருந்திருக்காங்க. சன்னரோட பவுலிங் நல்லாவே தெரியும். அண்ட் பேட்டிங் பேஸ்லேயும் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஜோர்டான் கிளார்க்கும் அந்த மாதிரி டைப் ஆஃப் பிளேயர் தான். பட் இவர் ரைட்டாக மீடியம் எண்டோவரில் இது வரைக்கும் பயன்படுத்தினாங்க. இப்போ ரீஸ்டப்லி இருக்கனால ஜோர்டான் கிளார்க்கோட ஓவர் நிறைய இருக்குன்னு நம்ம கான்ஃபிடெண்ட்டாக போக முடியாது. நார்த்தி பார்ட்ஸு ரைட்டாக மீடியமு டீசெண்டான பவுலர், நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. அண்ட் பேட்டிங் பேஸ்லேயும் சின்ன கான்ட்ரிபியூஷன் ஓரளவு கொடுக்க முடியாது. டாப் ஆட சில நேரங்களில் ஃபெயில் ஆகும்போது இவரோட பேட்டிங்கையும் ஷோ பண்ணுறாரு. ஆதில் ரஷீதோட பவுலிங் சொல்லவே தேவையில்லை. இங்கிலாந்தோட பெஸ்ட் பவுலர் அப்படிங்கிற மாதிரி ஸ்பின் பேஸில் இவர் தான் சொன்னோம். அந்தளவுக்கு குவாலிட்டி கொடுத்துருக்காரு, அவுட்புட்டும் கொடுத்துருக்காரு, பார்க்கணும். அண்டு மாற்றங்கள் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். போன மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆனாங்க நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ். எனிவே இதுலேருந்து கம்பேக் பண்ணுவாங்க. பென் ஸ்டோக்ஸ் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக விளையாடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. டீம் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆட மழைக்கான விஷயம்னால சில நேரங்களில் மாறினா ஆச்சரியப்படுறதுக்குல. பிலிப்ஸை கூட மேலே அனுப்பணும்னு பார்க்கலாம். பாசிபிளாக ஜானி பெஸ்ட் அவுட் ஆகணும், 1 டவுன் பேட்ஸ்மேனாக கிளீன் பிலிப்ஸ் அனுப்பலாம். இந்த ஒரு விஷயம் நடக்கலாம். அண்ட் இந்த பக்கம் யோசிக்கும் போது மோஸ்ட் ப்ராபப்ளி டாப் ஆர்டரில் ஹிட்டர்ஸ் தான் இருக்காங்க. பெரிய மாற்றங்கள் செஞ்சு போவாங்கன்னு என்னால் சொல்ல முடியல. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தேவைன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆனதுக்கப்புறம் மிச்சல் சாண்டர் வேணால் மேலே அனுப்பி பார்க்கலாம். அண்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது பவுலிங் ஆப்ஷன் ஹெவியாக தான் இருக்குது. அதில் ஃபுல் கோட்டா மோஸ்ட்லி இந்த பவுலர்ஸ் வீசிடுறாங்க. ரொம்ப ரேராக தான் ஃப்ளிப் சைடு போவாங்க. பட் டைம் ஆச்சு கொஞ்சம் ட்ரை ஆகியது இருந்தால் ரொம்ப ரேர் தான். ட்ரைங்கிறது பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அப்படியாவது யோசித்து ஃப்ளிப் சைடு போகலாம். அதர்வைஸ் இந்த 5 பவுலர் ஸ்டிக்கில் போகிறதுக்கான வாய்ப்பு பெயின் அண்டு ஹாரிஸ் ஆஃப் எண்டோரில் வீசுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இந்த சைடு பவுலிங் ஆப்ஷன் 6 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஷாட்டு, சான்னரு, ஜோர்டான் கிளார்க், பாட்ஸ்,
ஆதில் ரஷீத் அண்ட் ரீஸ் டோப்லி. இப்போ ரீஸ் டோப்லி வந்ததுனால அவர் எண்ட் ஓவர் வீஸ் ஓவர் மோஸ்ட்லி ஜோர்டான் கிளார்க்கான எண்ட் ஓவர் எதிர்பார்க்கறது வேண்டாம். இந்த டைம் வந்து பாட்ஸ் அண்ட் ரீஸ் டோப்லி தான் பவுல் பண்ணுவாங்க எண்ட் ஓவரில். சாண்டனர், பாட்ஸ் அண்ட் ஆதில் ரஷீதோட பவுலிங் அதிகமாக எதிர்பார்க்கலாம். பிக் பேஸில் ஜோர்டான் கிளார்க்கு, ஜோ கிளார்க்கு, ஜோர்டான் கிளார்க்கு 2 பேரையுமே நம்ம ஜிஎல் பிக்குக்கு கன்சிடர் பண்ணுறது பெட்டர். மசோன் கிரெயின் அண்ட் ரீஸ் டோப்லி இவங்க எல்லாருமே டே மேட்ச்சுக்கு பெஸ்ட் சூட்டாக இருப்பாங்க. ஒரு பக்கம் ஸ்பின் பேஸில் இருக்கிறனால மசோன் கிரெயின் கன்சிடர் பண்ணலாம். வெரைட்டியில் பெஸ்ட்டாக கிளார்க் இருந்திருக்காரு. கொஞ்சம் ட்ரையர் கண்டிஷன் டே மேட்ச் அப்படின்ற இடத்துல ஜோ கிளார்க். பட் இந்த மேட்ச்சில் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியலன்னா ட்ராக்கு ஒரு ஸ்விங் கண்டிஷனில் இருக்கலாம், இல்லை மழை பெஞ்சிட்டேருந்து ஹோல்டாக ஆகலாம். இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கும்போது அப்படி யோசிக்க முடியாது. அண்ட் ரீஸ் டோப்லின்னு யோசிக்கும்போது டெஃபினட்டாக இனிஷியல் அண்ட் எண்ட் ஓவர்ஸில் வீசும்போது ஒரு கன்சிடரேஷனாக வைக்கலாம். ஷார்ட்டு, பூரான் அண்ட் டேவிட் வில்லியே நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஓகேனா கூட டேவிட் வில்லியே கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இடத்துல ஸ்விங் கிடைக்கும் அப்படின்லாம் யோசிச்சு போக வேணாம். கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்காமல் ஒரு ஒன் ஆஃப் த பிளேயராக எடுத்துக்கிறது நல்ல ஒரு விஷயம். ஏன்னா ஷார்ட்டு பூரான் டாப் ஆர்டரில் வராங்க, பேட்டிங் பேஸில் பண்ண முடியும். அண்ட் அதில் ஷார்ட் பவுல் பண்ணால் ஒரு ஓவரில் விக்கெட் எடுத்தாங்கன்னா இன்னுமே பாசிட்டிவாக அமையலாம். பென் ஸ்டோக்ஸு, லியூக் வெல்ஸ் அண்ட் ஹாரிஸ் ஆஃப் இவங்களை கன்சிடர் பண்ணலாம். டாப் ஆர்டர் ஓப்பனர் ஸ்டோக்ஸ் அண்டு வெல்ஸு, அதனால் அவங்க 2 பேர்த்தையும் கன்சிடர் பண்ணலாம். வெல்ஸ் பவுல் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்குள்ள டே மேட்ச்னால. அண்ட் ஸ்டோக்ஸோட பவுலிங் எதிர்பார்க்க தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் ஹாரிஸ் ஸ்டாஃபு எக்ஸஸ் ஆஃப் பேஸ் இல்லை, லேட்டர் பேஸில் விக்கெட் எடுக்கிறாரு, கலக்கிறாரு. ரீசெண்டாக எம்எல்சியில் பெருசாக பண்ண முடியாமல் இருந்தார். இங்கே வந்த உடனே வேறு லெவல் பண்ணிகிட்ருக்காரு. கண்டிஷன் பேஸில் அவருக்கு சூட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். டீம் பாருங்கள், கேப்டன் ஷார்ட் அண்ட் வைஸ் கேப்டன் லியூக் வெல்ஸ் 2 பேருமே ஓப்பனர், அதனால் ட்ரை பண்ணலாம். சான்ன, பென் ஸ்டோக்ஸு, வில்லி மிடில் ஆல்ரவுண்டர்ஸில் லிஸ்ட்டு எடுத்துருங்க. பென் ஸ்டோக்ஸை ரொம்ப ரிஸ்க்காக பண்ணணுன்னா ரிஸ்க் பண்ணி எடுத்து பாருங்கள். ஹென்ரி, ஹாரிஸ் ராஃபு அண்ட் டேவிட் பெயின் இவங்களெல்லாம் மிஸ் பண்ணுறேன். அங்கே விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸாக இருந்திருக்காங்க. இருந்தால் கூட டாப் ஆர்டரில் பூரன், ஜானி பெஸ்ட்டாக இருக்கிறதுனால அவங்கள மிஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹார்ஸாக போயிடும். பவுலர் பேஸில் சில வந்து பெருசாக டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணிட முடியாதுன்னா சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி இடத்துல மேக்ஸிமம் டாப் ஆர்டரில் இருக்க பேட்டர்ஸை கவர் பண்ணுறது ஓரளவுக்கு டீசென்ட் வின்னிங்கை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். 9 ஃபேக்டர் இருக்கிறதுனால நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.